கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தால் இந்த புதிய மாதத்தில் வாழ்த்துகின்றோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20-21 வசனம் இப்படி சொல்கிறது: நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நாம் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்கிறார். We can ask or imagine. நாம் எதை வேண்டிக் கொள்கிறோமோ, நாம் எதை நினைக்கிறோமோ அதற்கு அதிகமாய் கர்த்தர் செய்கிறார். இல்லை, ரெண்டு விஷயம். ஒன்று வேண்டிக் கொள்கின்றோம், இன்னொன்று நினைக்கின்றோம். ஸோ இது ரெண்டுத்தையுமே ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுக்க போகின்றார். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதத்தில் ஒரு 500 ரூபாய் நமக்கு தேவை. நம்ம ஜெபிக்கும் போது எப்படி ஜெபம் பண்ணுவோன்னா, ஆண்டவர் 5000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு ஜெபம், ரைட்? ஆனால் ஆவியானவர் நமக்காக பிதாவின் இடத்தில் வேண்டுதல் செய்யும்போது அவர் சொல்வாராம், என்னுடைய மகளுக்கு நீ 50,000 ரூபாய் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்வாராம். ஸோ நம்ம எதை வேண்டிக் கொள்கிறோமோ, எதை நினைக்கிறோமோ அதற்கு அதிகமாய் கர்த்தர் நமக்கு செய்கிறார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் கேட்பார், ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஞானத்தை தாங்க, ஞானமும் விவேகமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்க. அதாவது 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை அவர் கேட்பார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்வார், உனக்கு ஞானமும் அறிவும் தந்ததும் அல்லாமல் உனக்கு பின் இருக்கும் ராஜாக்களிலும் உனக்கு முன்னிருந்த ராஜாக்களிலும் இல்லாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் நான் உனக்கு தருகிறேன். சாலமோன் கேட்டது ஞானமும் அறிவும் மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் கொடுக்குறது பாருங்க, ஐஸ்வர்யம் சம்பத்து கனம் எல்லாவற்றையும் நான் உனக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சில வேளைகளில் ஏன் ஒவ்வொரு மாதம் கூட இந்த மாதத்துக்கு என்ன செய்வேன் என்ற இந்த மாதத்துக்குரிய தேவைகளுக்காக கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறோம். அதை மட்டும்தான் கேட்குறோம், ஆண்டவரே இந்த மாதத்தில் எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம். அதோட ஜபங்கள் முடிந்து விடுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் தேவை மாத்திரங்கள்ங்க, ஆவிக்குரிய தேவையை, ஆத்மத்துக்குரிய தேவை, உங்களுக்கு இன்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ இந்த மாதத்தில் அவர் நம்மோடு கடிபடி வரப்போறாராம். எல் ஷடாய். எல் ஷடாய் அப்படின்னா சர்வ வல்லமையுள்ள தேவன். இரண்டாவது, எல் ஷடாய்க்கு ஒரு மீனிங் இருக்கிறது, அவர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். அடுத்து சொல்றாங்க, அவர் என்னை தாயை போல தேற்றுகிறவர். ஸோ அவர் பிதாவை வரப்போறாரு, ஒரு தாயை போல வரப்போறாரு. நான் கேட்கறதுக்கும் நான் வேண்டுவதற்கும் அதிகமான அற்புதங்களை, என் தேவைகளை இந்த மாதத்தில் கர்த்தர் எனக்காக சந்தித்து கொடுக்க போகிறார். இரண்டாவது பார்த்தீங்கன்னா சொப்பனங்களும் தரிசனங்களும். அதாவது நம்முடைய எண்ணங்களை விஸ்தாரமாக்க வேண்டும். இங்கே பைபிள் சொல்லுகிறது, உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் மூளைகளை உறுதிப்படுத்தி, நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நமக்கு யோசேப்பை குறித்து தெரியும். யோசேப்பு இளம் வாலிபராய் இருந்தபொழுது அநேக சொப்பனங்களை காண்கிறார். அவர் ஒரு சொப்பனம் காண்பார். அதாவது அரிக்கட்டுகள் இருக்கும், யோசேப்போட அரிக்கட்டுகள் உயர்ந்து இருக்கும். மற்ற சகோதரர் 11 சகோதரர் அவருக்கு உண்டு. அந்த 11 சகோதரர் அரிக்கட்டுகள் அவர் வணங்கி இருக்கும். இப்படி ஒரு தரிசனத்தை காண்பார். இரண்டாவது ஒரு தரிசனத்தை காண்பார். அது எப்படி எனில், சூரியனும் சந்திரனும் அவங்க ஃபாதர் மதர் அவங்க ஃபேமிலி எல்லாம் வணங்குகிறது போல ஒரு தரிசனத்தை கண்டார். அப்போ இதை சொல்லும்போது அவங்க அப்பா கடிந்து கொள்வார், நானும் உன் தாய் உன் வணங்கணுமா, வணங்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். ஆனால் தரிசனங்கள் ஒரு நாளில் நிறைவேறும். ஏனென்றால் யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்படுவார். உலகம் முழுவதும் பஞ்சம் இருக்கும், தானியம் இருக்காது. ஆனால் யோசேப்பு எகிப்து தேசத்தில் இருப்பார். அங்கே என்ன நடக்குன்னா, இந்த தானியங்களை கொள்ளும்படி யோசேப்பின் சகோதரர் எகிப்துக்கு வருவார்கள். அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா, யோசேப்பு அவர்களுக்கு அந்த தானியத்தை அளந்து கொடுக்கிற ஒரு அதிகாரியாய், எகிப்தின் 2வது அதிகாரியாய் இருப்பார். இந்த சகோதரர்கள் தானியம் கொள்ளுகிறவர்களாய், தானியம் வாங்குகிறவர்களாய், அதாவது எங்கேயுமே தானியம் கிடைக்கலையே, எகிப்தையா தானியம் கிடைக்குமா அப்படின்னு போய் கேட்கிறவர்களாய் அங்கே போய் நிற்பாங்க. அப்போ ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுடைய தரிசன எல்லைகளையும் சொப்பன எல்லைகளையும் விரிவாக்க போகின்றார். முதலாவது வேண்டுவதற்கும் நினைப்பதற்கமாக செய்யப்படுகிற, இரண்டாவது தரிசன வல்லமைகளையும் சொப்பன வல்லமைகளையும் விரிவாக்க போகின்றார். ஏனென்றால் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவர்களைப் போல அழைக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளுடைய தேவைகளை அவர் அறிந்து இருக்கிறார். நம்முடைய நாவில் சொல் பிரவாதத்துக்கு முன்னே எல்லாவற்றையுமே கர்த்தர் அறிந்து இருக்கிறார். ஒருவேளை
இன்னைக்கு நீங்கள் இந்த மாதத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், இந்த மாதத்தை இவ்வளோ தேவைகள் இருக்கிறது, இந்த மாதத்தை இத்தனை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணோம். சில காரியங்களில் நம்ம ஜெபித்து கொண்டே இருப்போம், இன்னும் கூட ஆன்சர் கிடைக்காம இருக்கும். சில காரியங்களை, அதாவது இந்த மாதத்தில் இந்த காரியத்தை செய்து முடிக்க வேண்டும், என் பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்க வேண்டும், இல்லை ஒரு திருமணமாக வேண்டும், இல்லை ஒரு வீடு கட்ட வேண்டும், இல்லை சுகவீனத்தில் கத்தோட சுகமானது கடந்து வர வேண்டும், இல்லை ஆவிக்குரிய வரங்கள் வேண்டும், வல்லமை வேண்டும். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அந்த முதல் நாளில் நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு அது வாய்க்காம போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நீ எண்ணிக்கொண்டு இருக்கலாம். ஆனால் எந்த நாளில், இந்த மாதத்தில் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் வேண்டுவதற்கும் நீங்கள் நினைப்பதற்கும் அதிகமான அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை செய்வதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் நாம் ஆராதிக்கக்கூடிய தேவன் அற்புதங்களின் தேவனாய் இருக்கிறார், அடையாளங்களின் தேவனாய் இருக்கிறார், இல்லாத ஒன்றை இருக்கிறது போல அழைக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். இங்க பாருங்களேன், ஆபிரகாம் பாருங்க, அவருக்கு ஒரு குழந்தை இல்லை, அதுதான் ஒரு ஏக்கமாய் இருந்தது. ஆனால் அந்த ஆபிரகாம் வேண்டிக் கொண்ட பொழுது இன்று திரளான ஜனங்களுக்கு அவர் தகப்பனாய் இருக்கும்படியாய் அநேக ஆபிரகாமுக்குள் பூமியில் உள்ள எல்லா வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்னுடைய தேவன் உன்னுடைய தேவனுமாய் இருக்கிறார். ஸோ ஆபிரகாமை ஆஸ்வதித்த தேவன் இந்த நாளில் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார். அன்னாள் என்கிற ஒரு மகள் இருந்தார். அந்த அன்னாளுக்கு பாருங்க, குழந்தை இல்லாது இருந்தது. அவர் கர்த்தர் சமூகத்தில் போயிட்டு மனம் கசந்து அழுதான், தன் கண்ணீரை ஊற்றினார், தன் இருதயத்தை ஊற்றினாள் அப்படின்னு சொல்லிட்டு 1 சாமுவேல்ல சொல்றாங்க. அவள் இருதயத்தை ஊற்றி அவர் அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அன்னாளோட தேவை என்ன? அவளுக்கு ஒரு குழந்தை வேணும். ஏனென்றால் பெண்ணினால் துன்புறுத்துகிறார், அவளை கேவலமா என்றாங்க, கேவலமா நடத்துறாங்க. சோ நிந்தைகள் மாறணும், அவமானங்கள் மாறணும், வேதனைகள் மாறணும், துக்கங்கள் மாறணும். இதுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும். இதுக்கு ஒரு சாமுவேல் போதும், எனக்கு ஒரு குழந்தை தாரும் அப்படின்னு அன்னாள் கேட்டாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்க, அன்னாளுக்காக ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருந்தார், பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். God has a great plan about அன்னாள். அவங்க பாருங்க, அந்த குழந்தை கேட்கும்போது ஆண்டவர் அவளுக்கு ஒரு குழந்தையை தந்து அது சாமுவேல் பெயரிட்டு அந்த சாமுவேல் தான் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியாய் மாறினார். ஒருவேளை இந்த 8 மாதம் அளவும் கண்ணீரின் பள்ளத்தாக்கை நான் நடந்து கொண்டு வருகிறேன், என் உள்ளத்தில் ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறது, ஏதோ ஒரு துயரம் இருக்கிறது, என் குடும்பத்தில் பிரிவினைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, இன்னும் முடிவே இல்லை, நான் கேட்கிற சமாதானமும் கிடைக்கல, நான் கேட்காத சந்தோஷமும் கிடைக்கல அப்படின்னு நீங்க புலம்பிக் கொண்டு இருந்தீர்கள். இந்த அன்னாள் அப்படிதான் புலம்பினாள். நேராக ஆலயத்துக்கு சென்றால் கர்த்தருடைய சமூகத்தில் தன் இருதயத்தை முழுவதுமாய் ஊற்றிவிட்டாள். ஏலி கூட கேட்கிறாரு, எந்த மட்டும் குடித்திருப்பாய், எந்த மட்டும் வெறித்திருப்பாய் என்று ஏலி கேட்கும் அளவுக்கு அன்னாள் தன் இருதயத்தை ஊற்றினார். பாருங்களேன், அப்ப கர்த்தர் என்ன செய்தாராம்? ஒரு அழகான சாமுவேலை தந்தார். அந்த சாமுவேல் தான் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசியாய் மாறினார். அந்த நிந்தனை நீங்க ஒரு குழந்தை தானே கேட்டாங்க, ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா செய்தாராம்? அந்த சாமுவேலை அவள் கர்த்தருக்கென்று ஆலயத்தை ஒப்பு கொடுத்த பிறகு ஆண்டவர் அதற்கு பிறகு அன்னாளுக்கு 5 குழந்தைகளை தந்தார் அப்படின்னு வேதம் சொல்கிறது. ஒருவேளை உங்களுடைய ஏக்கம் கர்த்தருக்கு தெரியும், உங்கள் விருப்பம் கர்த்தருக்கு தெரியும், உங்க தேவை கர்த்தருக்கு தெரியும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி உலாவி வருகிறது. உன் தனிமையை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் மறைவான கண்ணீரை கர்த்தர் அறிந்திருக்கிறார், உன் மறைவான புலம்பலை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நான் உங்களை திக்கற்றலாய் விடேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் ஒரு நாளும் நம்மளை திக்கற்றலாய் விடுகிற தேவனே இல்லை. வேதம் சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். அன்னால் போனாங்க, தன் கவலையை முழுவதும் கர்த்தர் சமூகத்தில் வைத்தாங்க. அழகான சாமுவேலையும் அதனோடு இணைந்த 5 குமாரரையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இன்றைக்கு கூட வேதம் சொல்லுகிறது, அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளிமையானவனை பிரபுக்களோடு உட்கார பண்ணுகிறான். ஒருவேளை நான் ரொம்ப சிறுமைப்படுகிறேன், என் குடும்பம் ரொம்ப சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது, கடன் பாரங்கள் என்னை அலைக்கழித்து கொண்டு இருக்கிறது, பண தேவைகளினாலே நான் அவமானத்தில் இருக்கிறேன், யார்கிட்டயோ உதவி வாங்கினதுனால அவங்க நிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான யோசனைகள், பலவிதமான எண்ணங்கள், பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான துக்கங்கள் உங்க இடத்துல இருக்கலாம், உங்க மனசுல இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை அவர் புழுதிலிருந்து எடுத்து பிரபுக்களோடு உட்கார பண்ண போகிறார். உலகம் நம்மள கொஞ்சம் கேவலமா பார்க்கும், உலகம் நம்ம கொஞ்சம் ஏளனமா பார்க்கும். இவங்க கிட்ட இது இல்லையே அது இல்லையே, கம்பேரிசன் மைண்ட், நம்மளை கம்பேர் பண்ணி பார்த்துப்பாங்க. அவங்கள விட நான் நல்லதா இருக்கிறேன், அவங்கள
அவங்களோட எல்லாத்தையும் நான் உயர்ந்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வைத்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. வேதம் சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், என் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிற மாத்திரல, உங்கள் இருதயத்தை என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், நம்ம என்ன பேச போறோம் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியுமா. அவர் சொல்வாரு, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் நாத்தான் வேலே. நாத்தான் வேலே எங்கேயோ நிப்பாரா, அத்திமரத்து கீழே. ஆண்டவர் சொல்வாரு, நீ அத்திமரத்து கீழே இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த மாதத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். நீங்க எப்பவுமே சின்ன சின்ன காரியத்தை கேட்க கூடாது. இதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, இதை தாங்க ஆண்டவரே, பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சு பிரிச்சு கேட்க கூடாது. நீங்க சொல்ல, ஆண்டவரே நீங்க பெரியவர்ல, எனக்கு பெரிய காரியங்களை செய்யும், பெருசு மட்டும் இல்ல எனக்காக நீர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. மோசே பார்த்தார்ல, ஆண்டோட மகிமையை கண்டார். அந்த சீனாய் மலை முழுவதும் கர்த்தரோட மகிமை இறங்கினது. மோசேக்கு மகிமை இருந்தது, மோசேயோட முகத்துக்குள் மகிமை இருந்தது. மோசே கீழே இறங்கி வர்றார் மலை மேல. ஜனங்க சொல்வாங்க, மோசே உன் முகத்தை முக்காடி இட்டுக்கொள். ஏன்னா மோசேயோட முகம் அவ்வளவு பிரகாசமா இருந்தது. சோ கர்த்தரை மோசே மாத்திரம் பாடல, மோசேயோட முகத்தின் வழியாய் ஜனங்கள் என்ன பண்றாங்க, அந்த மகிமையை பார்க்கிறார்கள். நீங்க அழுது ஜெபம் பண்ற அம்மாவா, அழுது ஜெபம் பண்ற ஐயாவா, உங்கள் முகத்தை பிரகாசிக்கிற தேவன் இந்த மாதத்துல உங்கள் தலையை உயர்த்த போகிறார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தா இருந்த இடத்துல ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்க. ஏன்னா நான் முதல் சொன்னல, வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும், இப்ப நீங்க ஆட் பண்ணிக்க, நம்ம சொல்லுவதற்கும் அதிகமாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். இந்த மாதத்துல சொப்பனங்களை தரப்போகிறார், தரிசனங்களை தரப்போகிறார், தீர்க்க தரிசனத்தை தரப்போகிறார். எப்பவுமே எப்படி ஜெபம் பண்ணுவோம், இந்த தேவையை தாங்க ஆண்டவரே, இந்த தேவையை தாங்க ஆண்டவரே, இதை சந்திங்க, இதெல்லாம் தேவை. அவர்தான் சொல்றாரு, உங்களுக்கு என்னது தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார். அதை தவிர அடுத்த லெவல்ல, வேற லெவல்ல ஆவிக்குரிய வரங்கள் வேணும், ஆவிக்குரிய வல்லமைகள் வேணும், ஆவிக்குரிய கிருபைகள் வேணும். நான் கர்த்தருக்காக எழும்பணும், வைராக்கியமா எழும்பணும், எதையாவது செய்யணும். இப்படி நினைங்க. கர்த்தர் உங்களையோ, உங்கள் கணவரையோ, உங்கள் மனைவியையோ, உங்கள் பிள்ளைகளையோ, உங்கள் குடும்பத்தையோ இந்த மாதத்துல அவருக்காக, த கிங்டம் ஆஃப் காட், அவருடைய ராஜ்யத்துக்காக நிச்சயமாய் எடுத்து பயன்படுத்துவார். மூன்றாவது ஆண்டவர் சொல்வாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எதை கேட்கிறோமோ அதை கொடுப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். இப்போ நீங்க மெசேஜ் கேட்குறீங்களே, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நம்ம சாதாரண லிஸ்ட் அவுட் பண்ணுவோம்ல, இந்த மாதத்து இன்கம் எவ்வளோ இருக்குது, நமக்கு எவ்வளோ வருமானங்கள் வருகிறது, இந்த வருமானங்களை எதெல்லாம் செய்யணும், எவ்வளோ நம்ம இபி பில், எலக்ட்ரிசிட்டி போர்ட் எவ்வளோ கட்டணும், நம்ம ரெண்ட் எவ்வளோ கட்டணும், இல்லை பேங்க் லோன்ஸ் எவ்வளோ கட்டணும், நிறைய தேவைகள் இருக்கும், வித்தியாசமாக நம்மளோட தேவைகள் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து எழுதுகிறோம் இல்லையா. அப்போ இந்த மாதம் ஆண்டவரே, இந்த மாதம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, என் கையில் ஒன்றுமே இல்லை, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாது, ஆனால் நான் எழுதுகிறேன் ஆண்டவரே, ஐம் ஜஸ்ட் ரைட் இட், நான் அழகாக நான் ஒன்று ஒன்றா எழுதுகிறேன் ஆண்டவரே, இது எல்லாவற்றையும் தருவதற்கு நீர் வல்லவர். ஆண்டவர் சொல்ல எபிசியில் சொல்கிறாரு, நினைப்பதற்கும். நம்ம நினைக்கணும், இந்த மாதம் இந்த காரியத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. நிச்சயமாய் அடுத்த மாதம் நீங்க சாட்சி சொல்ல போகிறீங்க. இங்க பாருங்க, தேவாலயம் ஜப வீடு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தேவாலயம் வேற ஜப வீடு வேற. ஜப வீடுனா அந்த காலத்தில் சினகாக்ஸ் இருந்தது. இப்போ நான் எதை ஜப வீடு அப்படின்னு சொல்றேன்னா, நம்முடைய வீடு. நம்ம வீட்டில் ஜபம் இருக்குதா, நம்ம வீட்டில் துதி இருக்குதா, நம்ம வீட்டில் நம்ம கூடி ஜெபம் பண்றோமா, ஆராதிக்கிறோமா. நம்ம நினைக்கிறோம்ல, ஆண்டவர் மாதம் எல்லா தேவையும் சந்திக்கணும், எல்லாம் அற்புதமாக நடத்தணும், நீரனை நீசருக்கு முன்பாக நிறுத்தாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துகிற தேவன் அப்படிலாம் நம்ம அறிக்கையிட்டு ஜெபம் பண்றோம்ல. அப்போ நம்முடைய வீடு ஜப வீடாக இருக்கிறதா, நம் ஆலயத்துக்கு தவறாமல் போகிறோமா? நீ யோசித்து பாருங்களேன், ஆலயத்துக்கும் போகணும், அதுவும் ஜபாலயம் தான். நம்முடைய வீடு ஜப வீடாய் மாற வேண்டும், கர்த்தருக்கு பிரியமாய் மாற வேண்டும். நம்முடைய குடும்பம் கர்த்தரோட கரத்தில் இருக்கிறபடினால அவர் சொல்வாரு, நீ என்னை தேடினால் நான் உனக்கு தென்படுவேன். அதான் சொல்றாங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ இந்த மாதத்தில் எதெல்லாம் கேட்குறோமோ, ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ, ஆத்மத்துக்குரிய ஆசீர்வாதமோ, என் சரீரத்துக்குரிய ஆசீர்வாதமோ, எதை கேட்டாலும் கொடுக்க போகிறாரு. ஒருவேளை
நீங்கள் சுகவீனமாக இருக்கலாம், உங்கள் வீட்டில் இந்த வியாதினால் கைவிடப்பட்டு இருக்கலாம், இந்த வியாதிக்கு லட்சக்கணக்கான பணங்கள் செலவாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்கலாம், வழி இல்லாமல் இருக்கலாம், வாசல் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், வழி இல்லாத இடத்துல வழியையும் அவாந்தர வெளியில் ஆறுகளையும் நான் உனக்காய் உருவாக்கி தருவேன். ஆண்டவரே, 8 மாதங்களா என் சரீரத்தில் இந்த வியாதி இருக்கிறது ஆண்டவரே, இந்த வியாதி நிமித்தமாக வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே, வலிகள் இருக்கிறது ஆண்டவரே, தூக்கமில்லை ஆண்டவரே. நிறைய பேர் சொல்ற விஷயம், இரவுல தூங்கவே இல்லைங்க சார், தூக்கமே வரலங்க சார், தூங்கவே முடியலங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் கேளுங்கள், நான் அதை உனக்காய் தருவேன், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், எகிப்தின் வியாதிகளினாலே நான் உன்னை பாதிக்கவே மாட்டேன் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு உங்கள் வியாதிகளிலிருந்து விடுதலை தருகிறார். உங்க தூக்கமின்மை கட்டுகளை கர்த்தர் உடைக்கிறார். அங்க வலி இங்க வலி எதுவா இருக்கட்டுங்க, இன்னைக்கு சொல்லுங்க, இந்த முதல் நாளில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிற ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் வந்து இருக்கிற அன்னாள் எப்படி தன் கண்ணீரை ஊற்றினார், மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இன்றைக்கு ஆண்டவரே, என் நல்ல பங்கு நீங்க ஆண்டவரே, சரியாய் நான் கண்ணீரை ஊற்றக்கூட ஒரு இடம் உமது பாதபடி ஆண்டவரே. அந்த உன்னப்பாங்க அந்த ஒரு ஸ்திரீ பாவியானை இருந்தாங்களாம், அழுதாங்களாம், ஆண்டோட பாதத்தை தொட்டாங்களாம், தலைமயிரினால தொலைச்சாங்களாம். அந்த உன்னத அனுபவத்துக்குள் கர்த்தர் அழைக்கிறார். கேளுங்கள், கேளுங்கள், ask in my name, whatever you ask in my name I will provide. நீ எதை கேட்டாலும் தருவேன், எதை கேட்டாலும் தருவேன். ஏனென்றால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க, அவரால் செய்யக்கூடிய அதிசயம் ஒன்றுமே இல்லைங்க. எங்க பரலோகம் பாருங்க, அது பெரிய சூப்பர் மார்க்கெட்டுங்க. இப்ப நம்ம அட்வான்ஸ் டெக்னாலஜி, இப்போ நம்ம மளிகை கடைக்கு போகிறது இல்லை, நாட்டார் கடைன்னு சொல்லுவாங்க, நாடார் கடை அதெல்லாம் போகிறது இல்லை. நம்ம எங்கே போகிறது தெரியுமா? பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட். ஏன்னா அங்கே போய் நமக்கு எதை வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். நான் சொல்ல, உலகத்தில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் இப்படி போய் எல்லாம் எடுக்கக்கூடுமானால் பரலோகம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுங்க. அந்த சூப்பர் மார்க்கெட் ஆண்டவரே, இதுதான் வேணும் ஆண்டவரே, இப்படி தான் வேணும் ஆண்டவரே, எனக்கு இதுதான் பிடிக்க ஆண்டவரே, இதை கொடுங்க ஆண்டவரே அப்படி கேட்கும்போது நிச்சயமாய் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் இந்த மாதத்துல உன் தேவை என்ன, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், என் நாமத்தால் கேள் என்று சொல்கிறார். நீங்கள் விசுவாசமா கேட்டா நிச்சயமா அடுத்த மாசம் நீங்கள் ஒவ்வொருவரும் அற்புத சாட்சிகளாய் மாறி போவீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலே, இஸ்ரவேலா, அப்படியானால் பரவி போகிற ஆறுகளைப் போல, நதியோர சந்தன மரங்களைப் போல, கர்த்தர் நாட்டின விருட்சங்களைப் போல நீங்கள் இருப்பீங்க. உங்கள் சந்ததி மேலே நாவியையும் உன் சந்தானத்தின் மேலே என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாங்க. இந்த வேதத்தின் வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. ஒரு எழுத்தோ எழுத்தின் உருப்பாங்களோ இந்த குறைந்து போவதே கிடையாதுங்க. ஆண்டவரே, இந்த மாசத்துல என்கிட்ட ஒண்ணு இல்லை ஆண்டவரே, இது வந்து வேதத்துல என் கரங்களை வைக்கிற ஆண்டவரே, இந்த வேதத்தில் இருக்கிறதான் அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, அதிசயங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே, இந்த வேதத்தின் அபிஷேக தைலம் எனக்குள்ள இறங்கட்டும் ஆண்டவரே, என் கூடாரத்துக்குள்ள நான் நேசிக்கிற ஒவ்வொருவருக்குள்ள ஆண்டவரே இந்த அபிஷேக தைலமானது இறங்கட்டும். கேளுங்களேன், இங்க கேளுங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க, நான் தருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தையோ விசுவாசத்தையோ மட்டுப்படுத்தக்கூடாது. நம்ம பிரேயர் போறோமா, வீட்டில் முக்காட் போடுறோமா, ஜோம் பண்றோமா, திரும்பி வெளியே ஜோம் பண்ணும்போது நல்லா இருக்கும், அப்படியே சொல்லும், மனசு லேசாச்சு, மனசு ஃப்ரீ ஆச்சு, ரைட். திரும்பி வந்து அந்த பாரத்தை நம்மளே தூக்கி வச்சுப்போம். நம்ம தான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டோமே, அவர் செய்வார், அப்படிலாம் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபெய்த் இருக்காது. அதான் இங்கே சொல்கிறாங்க, உங்கள் விசுவாசத்தை நீங்கள் மட்டுப்படுத்தாதிருங்கள். ஏன்னா கர்த்தர் நமக்காக ஒரு கிரேட் பிளானை வச்சிருப்பார். ஆனால் நமக்கு என்ன தெரியுமா ஆகும்? காத்திருக்க முடியாது, பொறுமையாக இருக்க முடியாது. இப்போ ஜோமனா ஈவினிங்கே கிடச்சிடணும், ஈவினிங் ஜோம் நாளைக்கு கிடச்சிடணும் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ல, மரியாள் கிட்ட கூட சொல்லுவார், மை டைம் நாட் இட் கம், என் வேலை இன்னும் வரவில்லை அப்படி சொல்வார். நம்ம பல வேலைகளில் கர்த்தர் நேரத்துக்கு காத்து இருக்கிறது கிடையாது. அதுக்கு பதில் என்ன பண்ணுவோம்? விசுவாசத்தை மட்டுப்படுத்துகிறோம். நான் நல்லா ப்ரேயர் பண்ணங்க, நல்லா ஃபாஸ்டிங் எடுத்தங்க, ஆனால் கூட இன்னும் கூட நடக்கலைங்க அப்படின்னு அவிசுவாசமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். இன்னொன்று, ஒரு ஃபாலோஅப் இருக்காது. ஆண்டவர் கொடுக்குற வரைக்கும் அதை நம்ம கண்டினியூ பண்ணுறது கிடையாது. ஆண்டவர் இது தாங்க, இது வேணும், இது அப்படின்னு கேட்குறது ஒரு முறை கேட்குறோம், அதை விட்டுடுறோம், அதை ஃபாலோ பண்ணுறதில்ல, மட்டுப்படுத்தி விடுகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வழி நடத்துகிறாரா? வனாந்தரத்தில் போகிறாங்களா? அங்கே போய் சொல்லுவாங்க, ஐயோ நாங்கள் எகிப்தில் வெள்ளரிக்காயை சாப்பிட்டு இருப்போம், வெங்காயத்தை சாப்பிட்டு இருப்போம், வெள்ளை பூண்டை சாப்பிட்டு இருப்போம், இந்த வனாந்தரத்தில் வெறும் மண்ணா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு
முறுமுறுப்பார்கள். விட்டு வந்த பாதையை திரும்பி பார்ப்பாங்க. ஆண்டவருக்காக எதை விட்டுட்டு இருப்போம். ஆண்டவர் அற்புதம் நடக்கல, அதாவது நம்ம நினைக்கிற டைமில் அற்புதம் நடக்கல அப்படின்னு சொல்லும்போது திருப்பி என்ன பண்ணுவோம்? ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை தரடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி திருப்பியும் பேக் டு பெவிலியன், அந்த மாதிரி நம்ம திரும்பி அந்த பாதைகளை, கடந்து வந்த பாதைகளை அங்கே திரும்பலாமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது ஒரு நாளில் நான் இஸ்ரவேலின் ராஜாவாக மாறுவேன் அப்படின்னு நினச்சிருப்பாரா? ஒவ்வொரு நாளும் ஆடுகளை மேய்த்து இருப்பார். பனி இருந்திருக்கலாம், ஒரு இரவு நேரம் இருந்திருக்கலாம், பகல் நேரம் இருந்திருக்கலாம். அவர் போய் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நாள் கூட நான் ஒரு ராஜாவாவேன் அப்படி கற்பனை கனவு கூட செய்திருக்க முடியாது. ஏன்னா தாவீதோட அண்ணன்களை பெரிய பெரிய மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி மேன்ஸ், அவங்களாம் மிலிட்ரியில் இருந்தாங்க. தாவீது அப்படி இல்லை. ஆனால் பாருங்களேன், அது ஆடுகளை மேய்த்தும் போது அவர் என்ன சொன்னாராம்? தாவீது தன் இருதயத்திலே பேசிக்கொண்டே இருந்தாராம். அவர் அழகா பேச 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 பேசதான் என்னாச்சுன்னா பின் நாட்களில் அழகான சங்கீதங்களை ஏற்றினார், அருமையான சங்கீதங்களை ஏற்றுகிறார். இன்னைக்கு பார்த்தீங்களா, சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் அவ்வளோ ஆறுதலாக, அவ்வளோ ஆசீர்வாதமாக நமக்கு இருக்கும் இல்லை? யோசிப்பு கூட யோசிச்சிருக்க மாட்டார். நம்ம அடிமையாக போகிறோம், அடிமையாக விற்கப்பட போகிறோம். தான் ஒரு பெரிய எகிப்து தேசத்துக்கே, ஒரு அன்னோன் கண்ட்ரி, அன்னோன் லாங்குவேஜ், எல்லாம் ஒன்றுமே தெரியாத ஒரு இடத்துல கர்த்தர் தன்னை உயர்த்துவான்னு சொல்லிட்டு யோசிப்பு எண்ணிருக்க மாட்டாருங்க. தாவீது தான் ராஜாவாக வருவன்னு எண்ணிருக்க மாட்டாருங்க. தானியேல் கூட அந்நிய தேசத்தில் தான் பெரிய அதிபதியாக வருவன் எண்ணிருக்கவே மாட்டாருங்க. அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வேண்டுவதற்கும் கண்டினியூஸ் ப்ராசஸ், கண்டினியூஸ் ப்ரேயர், கண்டினியூஸ் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப், கண்டினியூஸ் பைபிள் ரீடிங், இது மாதிரி ஒவ்வொன்றையும் தொடர்ந்து 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 செய்யும்போது, ஒரு காரியத்தை பின் தொடர்ந்து செல்லும்போது நிச்சயமாய் கர்த்தர் என்ன பண்ணுறாராம்? நம்மை மேன்மைப்படுத்துவாராம், நம்மை உயர்த்துவாராம். வேதம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பலுகி பெருக போகிறீங்க, வளர போகிறீங்க. 2 தானியம் இருக்குமா, விதை தானியம், உணவு தானியம். அந்த உணவு தானியம் வந்து சாப்பிடக்கூடியது, விதை தானியம் விதைக்கணும், அது ஒரு பகுதி எடுத்து வச்சிடணும். அப்போ நம்ம பாருங்களேன், எப்பவுமே நம்ம எது கேட்போம்? உணவு தானியம், இந்த உலகத்தின் ஆசீர்வாதம், உணவு தானியம் வேணும், உணவு தானியம் வேணும், இதை தான் கேட்குறோம். விதை தானியத்தை கேட்பதில்லை, நம்ம விதை தானியத்தை கேட்கணும். ஆண்டவரே, எனக்குள்ள ஆழமான விசுவாசம் வேணும், எனக்குள்ள அபிஷேகம் வேணும், எனக்குள்ள வல்லமை வேணும், எனக்குள்ள ஆவிக்குரிய 9 வரங்களும் வேணும், எனக்குள் வெளிப்பாடுகள் வேணும், எனக்குள் தரிசனங்கள் வேணும், என் எல்லைகள் விரிவாக ஆண்டவரே, நல்ல தீர்க்கதரிசன ஆவி என்னை இயக்கணும் அப்படின்னு நீங்கள் கேளுங்களேன். ஆண்டு நிரப்புவதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதத்தில் உங்கள் தேவைகளை சந்திக்க போகிறார். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை கர்த்தர் கொடுக்க போகிறார். வியாதிகளை விளக்க போகிறார், கடன் கடன் விடுதலை தரப்போகிறார். இந்த மாதத்தில் ஒரு அதிசயம் நடந்தது என்று மிகா 7 சொல்றாங்கல்ல, உங்களை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்றாரே, அப்படிப்பட்ட அதிசயத்தை இந்த மாதத்தில் நீங்களும் குடும்பமாய் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். தேவன் தாமே இந்த வசங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். லெட் அஸ் ப்ரே. அன்பின் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். இந்த 9ஆம் மாதத்தில் ஆவிக்கிற 9 வரங்களை, ஆவிக்கிற 9 கனிகளை என் அன்பு ஜனங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தாவே, அப்பா நாங்கள் நினைச்சா கூட போதுன்னு சொன்னீங்களே, நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான அற்புதங்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறீரே. கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான சகோதரருக்காக, சகோதரிக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, ஓ நன்றி 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 ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. அன்று துதிக்க 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 எரிகோ கோட்டை இடிந்து விழுந்தது, ஆயி பட்டணம் சுட்டரிக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எந்த தடைகள் இருக்கிறதோ, எந்த கட்டுகள் இருக்கிறதோ, எந்த தேவைகள் சந்திக்க முடியவில்லை என்று ஏக்கத்தோடு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஐயா என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதரிக்கும் எலியாவுக்கு மேல் இருந்த வல்லமை எலிசாவுக்கு இறங்கினது, மோசேக்குள்ளாய் இருந்த மகிமை 70 30 மேலே இறங்கினது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீங்க டிரான்ஸ்ஃபர்மேஷன் தருகிற தேவன் ஆண்டவரே, இம்பார்ட்டேஷன் தருகிற தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு குணாரத்தில் நிறைவான மகிமை, நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான கிருபை தங்கி தரிக்கட்ட ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறதே, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அந்த வேத வாக்கியத்தின் வழியா இந்த மாதம் முழுவதும் வழிநடத்துங்க ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறப்பா இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.